நான் ஒன்று சொன்னல, பண வேதனை, மனவேதனை, நோய் வேதனை, இந்த 3 தான் மனிதனுக்கு பெரிய வேதனை. அதில் நான் வந்து கண்டுபிடிச்சேன்னா பண வேதனை இருந்தால் மேக்ஸிமம் சந்தோஷப்படுங்க. ஏன்னா அது உங்களுக்கு பணத்தோடு போயிடும். நான் அந்த வேதனை உங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிங்கனாலும் அது பணத்தோடு போயிடும். ஆனால் இதே படுக்க வச்சு ஹெல்த் பிரச்சனை வந்துருச்சு, இல்லை வேறு எதனாவது ஒரு மனம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வச்சுன்னா அதுக்கு தீர்வுன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போது நான் என்ன சொன்னேன்னா அதுதான் ஆகாஷ் காட்சிங்க. அந்த அம்மா ஒரு கிளாஸுக்கு போகிறாங்க. சரி நானா சொன்னேன், நீங்கள் போயிட்டு வாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து சொல்லுங்கன்னு. இவ்வளோ நாள் நாங்கள் எதை பற்றி பேசினோமோ, நான் எதை பற்றி அதிகமாக சொன்னனோ அவர் அதை தான் சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் மணி பிரச்சனை மனிதன் வர எல்லாருக்குமே கர்மா நல்லா இருக்கு. பணத்தோட போச்சு, பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கர்மா நல்லா இருக்கிறவங்க மட்டும்தான். மற்ற இது எல்லாமே ஏதோ ஒரு லாஸ்ட் பர்த்தோட கண்டினியூட்டி, இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றப்போ இந்த கோபம் சார்ந்த விஷயம் அதே தான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஏதோ பேட்டியில் சொல்றோம் அப்படின்னு தான் கிடையாது. எனக்கு வரக்கூடிய அனுபவத்தையும் நான் உணர்ந்த விஷயங்களையுமே முருக சக்தி எப்படி செயல்படுது, நான் இப்போ முருகர் ஆராய்ச்சின்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இது வந்து நான் அப்போத்துலேருந்தே முருகர், என்னோட குருநாதர் இருக்கும் போதுலேருந்தே முருகரை தேடிட்டு தான் இருக்கேன். இந்த முருகர் இப்படி பண்ணுறாரு, அப்புறம் ஏன் முருகர் திட்ட வச்சாரு, என்ன ஏன் திரும்ப கும்பிட வச்சாருன்ற கேள்வி எனக்குள்ள பல காலமாகவே இருக்கு. எல்லா முருக பக்தரும் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டோடனே கமெண்ட்ஸை பார்த்தா ஆமாம் சார் கரெக்ட், ஆமாம் சார் கரெக்ட், ஆமாம் சார் கரெக்ட் தொடர்ந்து வந்துகிட்டே பதில் வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் சொல்கிறார், சார் இந்த வீடியோ மட்டும் நான் பார்க்கலன்னா இன்னைக்கு சாயங்காலம் என்னோட அட்வொகேட் கிட்ட டிவோர்ஸ் வரைக்கும் நான் இது ரெடி ஆகிட்டேன், இதுக்கு அப்புறம் தான் நான் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால சஷ்டி வேண்டி தான் எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, ஓ இதனால தான் அதுதான் சொல்லி உணர்ந்தேன்னு சொல்லி நிறைய பேர் மாறினாங்க.